என்னுடைய பெயர் பிரீத்தி. எனக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிறது. வீட்டில் பார்த்து செய்து வைத்த திருமணம்தான். ஆனாலும் எங்களுக்கு இடையில் அந்யோன்யமும் அன்பும் மிகவும் அதிகமாகவே இருந்தது. எனது கணவரின் பெயர் வசந்த். எனது கணவர் வசந்த் ஒரு பெரிய நிறுவனத்தில் பணியாற்றுகிறார். திருமணமான சில மாதங்களிலேயே எனது மாமியார் எங்களுக்கென்று தனியாக வீட்டை கொடுத்து அதில் தனியாக வசிக்கும்படி அறிவுறுத்தினார். எனது மாமியாரும் சரி, எனது கணவரும் சரி மிகவும் நல்லவர்கள். எனக்கு அப்பா, அம்மா மற்றும் அண்ணன் உள்ளனர். அண்ணனுக்கு திருமணமாகி அப்பா அம்மாவும் அவர்களுடன் வசிக்கின்றனர். எங்களுக்கு இதுவரை குழந்தை இல்லை. நாங்கள் இருவருமே முடிவு செய்து 2 வருடங்களுக்கு பிறகு குழந்தையை பற்றி யோசிக்கலாம் என பேசி வைத்திருந்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட 1 வருடம் அதிகமாகவே தள்ளி போய்விட்டது. எங்களுக்கும் இப்போது குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. கணவர் என் மேல் மிகவும் அன்பு வைத்திருந்தார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னை சந்தோஷமாக வைத்திருக்க முயற்சி செய்வார். நானும் அவரை அளவுக்கு அதிகமாகவே நேசித்தேன். ஒரு நாள் என் சித்தப்பாவின் மகளிடம் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. அவள் ஏற்கனவே விவாகரத்து பெற்று வீட்டில் இருக்கின்றாள் என்று எனக்கு தெரியும். நானும் அவளும் சிறு வயதில் இருந்தே நல்ல தோழிகளாகவும் அக்கா தங்கைகளாகவும் இருந்தோம். எனக்கு திருமணமாகி 1 வருடம் கழித்துத்தான் அவளுக்கும் திருமணமானது. அவள் வீட்டில் அண்ணா, அண்ணி மற்றும் சித்தப்பா மட்டுமே உள்ளனர். விவாகரத்து பெற்று வந்ததால் அண்ணி மிகவும் கொடுமை செய்வதாகவும் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் வருவதாகவும் நகரத்துக்கு வந்து ஏதாவது வேலை பார்த்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று நினைப்பதாக கூறினாள். நானும் அவளது வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என பல தடவை வருத்தப்பட்டதுண்டு. அவளிடம் நாங்கள் நகரத்தில் இருந்ததால் இங்கு வந்து சில நாட்கள் தங்கிக் கொள்ளும்படி கூறினேன். அதற்கு அவள் முதலில் சம்மதிக்கவில்லை. பிறகு என் வற்புறுத்தலின் பெயரில் சம்மதித்தாள். அவள் நன்றாக படித்தும் இருந்தால் பார்ப்பதற்கு மிக அழகாகவும் இருப்பாள். நான் இதை பற்றி என் கணவரிடம் கூறினேன். ஆனால் அவர், நாம் இருவரும் இப்பொழுது தனிமையாக மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம். அவள் வந்தால் நமது சுதந்திரம் பாதிக்கப்படும். அவளை வேறு எங்கேயாவது மகளிர் விடுதியில் தங்கிக் கொள்ளச் சொல், இங்கு வரவேண்டாம் என மறுத்துவிட்டார். அவர் கூறியது எனக்கு சரியாக படவில்லை. தோழி கஷ்டப்படும் போது பார்த்து கொண்டிருக்க எனக்கு மனம் வரவில்லை. நானும் கணவரை மிகவும் சிரமப்பட்டு சம்மதிக்க வைத்தேன். கடைசியாக அவரும் அவளால் ஏதாவது விபரீதங்கள் நடந்தால் என்னை குறை சொல்லக்கூடாது, அதன் பிறகு உனது விருப்பம் என சம்மதித்தார். நானும் தோழியை முழுதாக நம்பினேன். அவளிடம் விஷயத்தை சொல்ல அவளும் சந்தோஷம் அடைந்தாள். 2-3 நாட்களிலேயே எனது வீட்டிற்கு இடம்பெயர்ந்தாள். அவளுக்கென்று தனியாக ஒரு அறையும் ஒதுக்கி கொடுத்தோம். அவள் எனது வீட்டிற்கு வந்தது மிகவும் சந்தோஷமாகவே இருந்தது. எனது வேலைகளிலும் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தாள். ஆனால் எனது கணவருக்குத்தான் அவள் இங்கு இருப்பது பிடிக்கவில்லை. என்னிடம் தனியாக பலமுறை இதை பற்றி கூறி வந்தார். நானும் அவரை சமாதானப்படுத்தி வைத்திருந்தேன். அதற்கு காரணம், கணவரின் விடுமுறை நாட்களில் பகலில் நடனமும் ஆடிக்கொண்டு எங்களது சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டு மிகவும் சந்தோஷமாக இருப்போம். அவள் வந்ததால் அது அனைத்தும் தடைப்பட்டு விட்டது. ஒரு நாள் எனக்கு மிகவும் கடுமையான காய்ச்சல். தோழிதான் அனைத்து வேலைகளையும் பார்த்து கொண்டாள். இரவு நேரங்களில் எங்களது அறைக்கு வந்து மருந்து மாத்திரைகளை எடுத்து கொடுத்து எங்களுக்கு உதவியாக இருந்தாள். தோழி எங்களது அறைக்கு வருவது எனது கணவருக்கு பிடிக்கவில்லை. அவளின் முகத்துக்கு நேராகவே, உன்னால் எங்களின் சுதந்திரம் பறிபோய்விட்டது. எவ்வளவு சீக்கிரம் வேலை பார்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பார்த்துவிட்டு இங்கிருந்து தயவு செய்து கிளம்பி சென்று விடுங்கள் என கோபமாக அவளிடம் கத்த தொடங்கினார். இதை நானும் எதிர்பார்க்கவில்லை, அவளும் எதிர்பார்க்கவில்லை. அழுது கொண்டே தனது அறைக்கு சென்று விட்டாள் தோழி. கணவர் அப்படி பேசியது எனக்கு கோபம்தான். கோபத்தை அடக்கி கொண்டு அவரிடம் அவளோடு சிறு பிள்ளைகளில் இருந்து நாங்கள் எப்படி இருந்தோம் என்றும், அவளின் திருமண கதையையும் அவளின் கணவர் மாமியாரும் செய்த கொடுமைகளை பற்றியும், தாய் வீட்டில் அண்ணனும் அண்ணியும் செய்த கொடுமைகளை பற்றியும் அனைத்தையும் ஒன்று விடாமல் அவரிடம் எடுத்து சொன்னேன். அவளுக்கு நாம் தான் நல்ல வாழ்க்கையை காட்ட வேண்டும் என்றும், அந்த சிறு உதவி கூட செய்யவில்லை என்றால் நட்பினால் என்ன பயன் என்றும் எடுத்து கூறினேன். அவரும் யோசிக்க ஆரம்பித்தார். நான் செய்தது தவறு என்று அவர் புரிந்து கொண்டார். உடனடியாக சென்று தோழியிடம் மன்னிப்பும் கேட்டார். நானும் அவளிடம் எனது கணவர் மிகவும் நல்லவர்,
கோபத்தில் ஏதோ பேசிவிட்டார், மனதில் வைத்துக் கொள்ளாதே என்று கூறினேன். அவளும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மறுநாள் கணவர் வேலையில் இருந்து வரும்பொழுது 2 பைகள் நிறைய துணிமணிகளை வாங்கி வந்தார். ஒன்றை என்னிடமும் மற்றொன்றை எனது தோழியிடமும் கொடுக்கச் சொன்னார். எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. தோழியை ஏற்றுக்கொண்டார் என நினைத்தேன். எனக்கு உடல்நிலை சரியில்லாததால் சமையல் வேலை அனைத்தையும் தோழியே பார்த்து கொண்டாள். அவளின் சமையலை பற்றி வெகுவாக புகழ்ந்து தள்ளினார் கணவர். எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இருந்தவர் இப்படி மாறி போனாரே என்று. ஆனாலும் சிறிய சந்தோஷமாகவும் இருந்தது. தோழியும் கணவரும் சகஜமாக பேசிக்கொள்ள தொடங்கினர். அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. போக போக அது அதிகமானது. நான் இருக்கும் போதே தோழியிடமே அதிகமாக பேசத் தொடங்கினார். இது எனக்கு சற்று நெருடலாகவே இருந்தது. ஒரு நாள் நள்ளிரவு முழிப்பு வர பக்கத்தில் இருந்த கணவரை தேடினேன். ஆனால் அவர் அங்கு இல்லை. நானும் வெளியில் அமர்ந்திருப்பார் என வந்து பார்க்க அங்கேயும் அவர் இல்லை. எங்கே சென்றிருப்பார் என யோசித்துக் கொண்டே வராண்டாவில் அமர்ந்திருந்தேன். அப்போது தோழியின் அறையில் இருந்து சிறியதாக சத்தம் கேட்டது. நானும் இந்த நேரத்தில் என்ன சத்தமாக இருக்குமென கூர்மையாக கவனிக்க தொடங்கினேன். அங்கு தோழியும் கணவரும் பேசிக் கொண்டிருப்பதை அறிந்து கொண்டேன். இந்த நேரத்தில் தோழியின் அறையில் கணவர் என்ன செய்கிறார் என்று புரியாமல் பக்கத்தில் இருக்கும் ஜன்னலை திறந்து பார்க்க அங்கே கணவரின் நெஞ்சில் தலை வைத்து படுத்திருந்தாள் தோழி. இதை பார்த்தவுடன் எனக்கு நிலநடுக்கம் வந்தது போல் தோன்றியது. என்னையும் அறியாமல் கதவை அடித்துக் கொண்டே அழ ஆரம்பித்தேன். எனது சப்தம் கேட்டதும் வெளியில் இருவரும் பதட்டத்துடன் ஓடி வந்தனர். என்னை பார்த்ததும் அவர்களும் பதட்டம் அடைந்து நின்று கொண்டிருந்தனர். சிறிது நேர அமைதிக்கு பிறகு கணவர் பேச ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் உன் தோழியின் மேல் எனக்கு கோபம்தான் இருந்தது. ஆனால் அவளின் நிலைமையை பார்த்து பரிதாபம் வந்தது. பின்பு அது காதலாக மாறியது. அதை அவளிடம் தெரிவிக்க அவளும் சம்மதித்தாள். நாங்கள் இருவருமே காதலிக்கிறோம். எனக்கு தெரியும் இது தவறுதான் என்று. ஆனால் என்ன செய்வது? அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நான் அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நீயும் இந்த வீட்டிலேயே இரு. இல்லையென்றால் உனக்கு விவாகரத்து தருகின்றேன். நீ வேண்டுமானால் உனது அப்பா அம்மா வீட்டுக்கு சென்று விடு. இவளுக்குத்தான் யாரும் இல்லை. இவளை பாதுகாப்பது எனது கடமை என்றார். அவர் பேச பேச நான் கதறி அழுது கொண்டிருந்தேன். எனது முகம் பார்க்க முடியாமல் தோழியின் கணவர் பின்னால் ஒளிந்து கொண்டான். அன்று இரவு முழுவதும் எனக்கு நரகமாய் இருந்தது. நான் அழுது கொண்டே வெளியில் அமர்ந்திருந்தேன். சற்று யோசித்து ஒரு முடிவு எடுத்தேன். எப்படியும் விவாகரத்து வாங்கி சென்றால் நமது வீட்டிலும் சரி சமூகத்திலும் சரி மரியாதை இருக்காது என்பதை புரிந்து கொண்டேன். சரி, சில காலம் இங்கேயே இருந்துவிட்டு எனக்கான ஒரு வேலையை தேடிக்கொண்டு இந்த வீட்டை விட்டு சென்று விடலாம் என முடிவெடுத்தேன். மறுநாள் காலை நான் வீட்டில் இருப்பதை தெரிந்து கொண்டு கணவர் என்னை புரிந்து கொண்டதற்கு நன்றி என்று கூறிவிட்டு வேலைக்கு புறப்பட்டார். அதன் பிறகு கணவருடனும் சரி தோழியுடனும் சரி பேசுவதை நிறுத்திவிட்டேன். சில நாட்கள் கழித்து எனக்கு மயக்கமும் வாந்தியும் வர மருத்துவரை காண சென்றேன். மருத்துவர் என்னை பரிசோதித்து விட்டு நீங்கள் கர்ப்பமாக உள்ளீர்கள் என்ற சந்தோஷமான செய்தியை சொன்னார். எனக்கு இதில் சந்தோஷமே. எனது கணவர் கேட்டிருந்தாலும் சந்தோஷப்பட்டு இருப்பார். ஆனால் நான் கணவரிடம் கூறக்கூடாது என்பதில் முடிவாக இருந்தேன். நானும் எனக்கு தெரிந்தவர்களிடமெல்லாம் சொல்லி வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தேன். வேலை கிடைத்த பிறகு இந்த வீட்டை விட்டு செல்ல வேண்டும் என்ற முடிவும் எடுத்திருந்தேன். இதற்கிடையில் 3 மாதங்களும் கடந்துவிட்டது. 3 மாதங்களாக நான் எனது அறையை விட்டு பெரிதாக வெளியே வருவதில்லை. ஒரு நாள் தோழியை வீட்டில் காணவில்லை. நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. கணவரும் வேலையில் இருந்து வந்து தோழியை தேடிக் கொண்டிருந்தார். கணவர் கோபமாக என்னிடம் வந்து உனது தோழியை நீதானே ஏதோ செய்து விட்டாய், என்ன செய்தாய் என கத்த ஆரம்பித்தார். நானும் ஒன்றும் புரியாமல் கோபமாக அவரையே பார்த்து நின்றேன். அவரும் பதட்டமாக அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் தோழியும் வீட்டுக்கு வந்தாள். பார்ப்பதற்கு மிகவும் களைப்பாக இருந்தாள். அவளை கண்ட சந்தோஷத்தில் கணவரும் அவளிடம் சென்று விசாரிக்க அவள் நான் வெளியில் பொருட்கள் வாங்க செல்வதற்கு செல்லும் பொழுது சிறியதாக விபத்து நடந்துவிட்டது. அங்கிருந்தவர்கள் என்னை மருத்துவமனையில் சேர்த்து விட்டனர். இப்போது நான் நன்றாக இருக்கின்றேன். ஆனால் களைப்பாக இருக்கிறது, சற்று ஓய்வெடுக்க வேண்டும் என கூறி தனது அறைக்குள் சென்று விட்டாள். அவள் சென்ற சிறிது நேரத்தில் அவளின் அழுகுரல் அதிகமாக கேட்டது. உள்ளே சென்று பார்த்த கணவரும் தலையை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தார். இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த நானும் என்னவென்று எட்டி பார்க்க
அங்கே இரத்தப்போக்கு அதிகமாகி தோழி துடித்து கொண்டிருந்தாள். எனக்கு அவள் மேல் கோபம் இருந்தது. ஆனாலும் அவள் வலியால் துடிப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பின்பு நானும் கணவரும் சேர்ந்து அவளை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தோம். மருத்துவர்களும் அவளுக்கு சிகிச்சை அளிக்க தொடங்கினார். பின்பு எங்கள் இருவரையும் அழைத்து மருத்துவர், இவர் 3 மாத கர்ப்பமாக இருந்துள்ளார், ஏதோ ஒரு மருத்துவமனையில் சென்று கருக்கலைப்பும் செய்துள்ளார். ஆனால் சரியாக கருக்கலைப்பு செய்யாததால் இந்த விபரீதம் நிகழ்ந்துள்ளது. இப்பொழுது இவர் உடல்நிலை சற்று சீராக உள்ளது. 2 நாட்கள் வைத்திருந்து பின்பு வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்றார். கணவரும் அழுது கொண்டே எனது பிள்ளையை ஏன் கலைத்தாய் என்று அவளிடம் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் அவள் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்து விட்டாள். 2 நாட்கள் கழித்து அவளை வீட்டிற்கும் அழைத்து வந்தார். கணவர்தான் அவளுடன் இருந்து அனைத்து பணிவிடைகளையும் செய்து வந்தார். இதை பார்க்கும் பொழுது எனக்கு இன்னும் வெறுப்பானது. இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என நினைத்து எனது துணிமணிகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு புறப்பட்டேன். இதை கவனித்த கணவரும் என்னை தடுக்க முயற்சி செய்தார். எவ்வளவோ சமாதானம் செய்ய முயற்சி செய்தார். ஆனால் நான் எதையும் கேட்பதாக இல்லை. ஒரு கட்டத்தில் நானும் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு சிறியதாக மயக்கம் ஏற்பட்டு தரையில் சரிந்து விழுந்தேன். இதை பார்த்து பதறிப்போன கணவரும் என்னை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார். அங்கே பரிசோதித்த மருத்துவர்கள் உங்கள் மனைவி கர்ப்பமாக உள்ளார் என்ற விஷயத்தை அவரிடம் தெரிவித்தார். அவரும் சந்தோஷம் அடைந்து என் அருகில் வந்து என்னை தொட முயற்சி செய்தார். ஆனால் நான் என்னை தொட அனுமதிக்கவில்லை. பின்பு வீட்டிற்கும் என்னை அழைத்து வந்தார். நான் சிறியதாக ஓய்வெடுத்து விட்டு செல்லலாம் என முடிவெடுத்து எனது அறையில் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது எனது தோழி என் அருகே வந்து அமர்ந்து பேச ஆரம்பித்தாள். அவளை கண்டதும் நான் முகத்தை திருப்பிக் கொண்டேன். பின் அவளாகவே, நான் சொல்வதை கேள், நான் செய்தது மிகப்பெரிய துரோகம்தான், அது எனக்கு நன்றாகவே தெரியும். எனது முதல் கணவரும் உனது கணவரைப் போல மிகவும் நல்லவர். எனது மாமியாரும் மிகவும் நல்லவர். நான் அழகாக இருந்ததால் தான் கணவரும் அழகாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். உனது திருமணம் நடக்கும்போது, உன் கணவரை பார்க்கும்போது எனக்கு அவர் மேல் ஒரு ஆசை இருந்தது. திருமணம் என்று செய்து கொண்டால் இவரை போல ஒருத்தரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் எனது கணவர் சுமாராகவே இருந்தார். எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லைதான். எனது அப்பாவும் அண்ணனும் வற்புறுத்தியதால் தான் திருமணம் செய்து கொண்டேன். பிறகு அவரோடு என்னால் சந்தோஷமாக வாழ முடியவில்லை. நானாகவே சில பிரச்சனைகளை உண்டாக்கி இருவரையும் கஷ்டப்படுத்த தொடங்கினேன். ஒரு கட்டத்தில் எனது கணவரும் வேண்டாம் என்று விவாகரத்து கொடுத்து விட்டார். பின்புதான் விவாகரத்து ஆனவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் கஷ்டங்களையும் கொடுமைகளையும் புரிந்து கொண்டேன். நானும் உனது கணவரை பார்த்து கொண்டே காலத்தை கழித்து விடலாம் என்ற நம்பிக்கையில்தான் உனது வீட்டுக்கு வர விருப்பம் தெரிவித்தேன். நினைத்தது போலவே நீயும் என்னை வீட்டிற்குள் அனுமதித்தாய். பின்பு போக போக உனது கணவரும் என்மேல் அன்பு செலுத்த ஆரம்பித்தார். ஒரு நாள் விருப்பத்தை தெரிவிக்க நானும் சந்தோஷம் அடைந்தேன். அவரை மறுக்க மனமில்லை. உனது கணவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தேன். அவரும் என்னிடம் பலமுறை சொன்னதுண்டு, உன் அழகில் மயங்கித்தான் உன்னை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று. அதனால்தான் நானும் குழந்தை பிறந்தால் அழகு போய்விடுமோ என்று எண்ணி குழந்தையை கலைத்து விட்டேன். பிறகுதான் தெரிந்தது நாம் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்டோம் என்று. எனக்கு இருக்கும் அழகு வரை உனது கணவரின் அன்பும் பாசமும் கிடைக்கும். அதுவே குழந்தை பிறந்து விட்டால் அது கிடைக்காது என்பதை நான் புரிந்து கொண்டேன். நீ என்னை நம்பி எனக்கு உதவி செய்வதாக நினைத்தாய். ஆனால் நான் உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்துவிட்டேன். உன் கணவர் என்னோடு இருந்த காலத்தில் அவரை அறியாமலே உன் பேரைத்தான் அதிகமாக கூறி அழைப்பார். அதிலிருந்து அவருக்கு தெரியாமல் அவர் உன்னை எவ்வளவு காதலிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன். உங்களை பிரித்து அதில் கிடைக்கும் சந்தோஷத்தை என்னால் முழுமையாக அனுபவிக்க முடியாது என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். இதற்கு மேலும் உன்னையும் உனது கணவரையும் கஷ்டப்படுத்தி நானும் கஷ்டப்பட விரும்பவில்லை. நான் எனது முதல் கணவருடன் பேசி அவருடன் சேர்ந்து வாழலாம் என முடிவு செய்துவிட்டேன். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையும் உள்ளது. என்னை நீ தயவு செய்து மன்னித்து விடு என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றாள். அவள் பேசியதை அனைத்தையும் எனது கணவரும் கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு அவளும் மறுநாளே தனது பொருட்களை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள். கணவரும் அவளை தடுக்கவில்லை. அவருக்கு புரிந்து போனது இது அன்பினால் வந்த காதல் அல்ல, அழகினால் வந்த காதல் என்று. ஆனாலும் கணவர் மேல் இருந்த கோபம் மட்டும் என்னை விட்டு போகவே இல்லை. 1 வருடமாக அவருடன் பேசவில்லை.
எனக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்து 2 மாதங்கள் ஆகிவிட்டது. கணவர் அடிக்கடி மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பார். நான் அதை எதையுமே கண்டுகொள்வதில்லை. ஒரு நாள் கையில் சில பேப்பர்களுடன் கணவர் வந்து கையெழுத்து இடும்படி கேட்டார். நானும் அதில் என்ன இருக்கிறது என்பதை படிக்க தொடங்கினேன். அது விவாகரத்து பத்திரம் என்று புரிந்தது. அதிர்ச்சியுடன் கணவரை பார்க்க அவர் என்னிடம், உன்னை நான் இதற்கு மேல் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. நான் செய்த தவறை நான் எப்போதோ உணர்ந்து விட்டேன். ஆனாலும் நீ என்னை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. நீ என்னை ஏற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கையும் என்னிடமிருந்து போய்விட்டது. நான் உனக்கு விவாகரத்து தருகிறேன். நீயாவது உனது வாழ்க்கையையும் நமது பிள்ளையையும் சந்தோஷமாக பார்த்துக்கொள் என கலங்கிய கண்களோடு கூறினார். நானும் அவரை பார்க்க பழைய நினைவுகள் வந்து போனது. எவ்வளவு காதலாகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருந்தோம் என்று சில நொடிகள் நினைத்து பார்த்தேன். ஏதோ சபலத்தால் கணவர் தவறு செய்து விட்டார். அதற்கு ஒரு வகையில் நானும் காரணம். அவராகவே தவறை உணர்ந்தும் அதற்கான தண்டனையை கொடுப்பது நியாயமில்லை என்பதை புரிந்து கொண்டேன். நானும் அவரை கட்டிப்பிடித்து அழுது கொண்டே அவரை ஏற்றுக்கொண்டேன். இருவரும் முன்பு போலவே சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கினோம். தோழியும் அவளது முதல் கணவரோடு சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கி விட்டாள் என்பதை கேள்விப்பட்டோம். இந்த கதையோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல் சுலோச்சனா KL சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு போங்க. மீண்டும் ஒரு உண்மை கதையில உங்களை நான் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் சுலோ. பாய்.